என்ன ஏதோ ஃபோன் அடிக்கி? யார் அடிக்க? ஹலோ நெட்டவழி, என்ன நேற்று அவளாம் சாப்பிட்டியா? நான் நெட்டவழி இல்லைம்மா, அவங்க மாமியார் பேசுகிறேன். நேற்று வீட்டுக்கு வந்துருந்தீங்களோ? சொன்னாவா அவ்வளோ சாப்பாடும் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களே, பரவாயில்லம்மா. பக்கத்து வீடுனாலும் ஒவ்வொரு வீடுகளையும் ஒத்துமை இருக்காது. உன்னை பார்த்தா கதை விடக்கும், என்ன பார்த்தா நீ கதை விட நான் கதை விடப்பாங்க. இது அப்படி இல்லை பாசமாக கூட பிறந்தவங்க மாதிரி செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்களாம்மா? என்னக்கா, நம்ம தாயா பிள்ளையே இவ்வளோ நாள் பழகுவோம். அது அவள் நெட்டவழி வந்த ஒரு வருஷத்துலேயே நம்மகிட்ட நல்லா பழகிட்டா. என் பிள்ளை மாதிரி தானே அவளும். அதான் அன்றைக்கே எல்லாம் செஞ்சு கொண்டு வரணும்னு நினச்சோம். அதுக்கடையில் அந்த ஃபங்க்ஷனர் வச்சுட்டிங்களா, அதான் சரி இன்னைக்கு செஞ்சு கொண்டு வருவோன்னு நேற்று செஞ்சு கொண்டு வந்து. இல்லைம்மா, செய்து கொடுக்கறதுக்கு ஒரு மனசு வேணும்ல. அதுக்கு என்னக்கா, என் பிள்ளைகளுக்கு விசேஷம்னா செய்ய மாட்டேன்னா அதை மாதிரி தான் அவளும் எங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தான். நானும் சாப்பிட்டேம்மா, எல்லாம் நல்லா இருந்து. 5 வருஷம் சாதமும் நீ ஏமா பண்ண? இல்லைக்கா, இல்லை, நான் வந்து தயிர் சாதமும் பண்ணி இந்த தக்காளி சோறும் பண்ணி புளியோதரையும் பண்ணினேன். லெமன் சோறு வந்து உமாக்கா பண்ணாங்க. இந்த மசால் சோறு பண்ணியிருந்தில்ல, அது தாமரைக்கா பண்ணாங்க. அப்படி அவங்களுமா எல்லாம் சேர்ந்தா பண்ணி கொண்டு வந்தீங்களா? நல்லா இருந்தம்மா, எல்லாம் ருசியாக இருந்து. மீதி கூட இருந்து ஃப்ரிட்ஜில் வச்சு காலையில் சூடு பண்ணியே சாப்பிட்டேன். அப்படியாக்கா, சரி சரி. உங்கள் மகால்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாம்மா, அவள் அன்னைக்கே போயிட்டா. அவருக்கு வேலை உண்டு பற்றியா, இங்கே இருந்தால் சரிப்படாது, சாப்பாடு கீப்பாடு கஷ்டம், அதான் அவர் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்படியாக்கா, சரிக்கா, சரி சரி. வர வேண்டியதுனாக்கா எங்கள் வீட்டுக்கு? இல்லைம்மா, அவளை வச்சுட்டு எப்படி வர்றதுக்கு? அதுவும் 6 மாதம் ஆயிட்டுல்ல, நீ எங்கே போக? எங்கேயும் போகாது, சும்மா நான் எங்கேயும் போக மாட்டேன். சரிம்மா, சரி, ஃபோனை வச்சுருங்கண்ணா, வா வீட்டுக்கு வந்தா வா. சரிங்கக்கா, சரி வைக்கட்டாக்கா. அப்பாடா, நல்ல வேலை லீவ் விட்டுட்டா. இப்போ சத்தியா வந்து அவ்வளோ நல்ல நீ வெறுப்பேற்றணும் நம்ம. எப்படியாவது அப்பாட்ட சொன்னாலும் கதை நடக்கும். அம்மையிட்ட சொன்னால் சும்மா பஞ்சப்பாட்டு படிச்சுட்டே இருப்பா. அப்பா வரட்டு, எப்பா எப்படியாவது என்ன வெளியூருக்கு எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லி பையன் அப்பாட்ட சொல்லி பர்மிஷன் வாங்கிட வேண்டியதான். சரியாக இருக்குது. காலேஜில் ப்ராஜெக்ட்டுன்னு போட்டு பாடாக படுத்துவாங்க. நீ 2 நாள் ப்ராஜெக்ட் வர சப்மிட் பண்ணணும். என்னதான் செய்ய? சத்தியா வாரா, அவளை நீ கடுப்பேற்ற வேண்டியதான். அப்படிக்கல்ல அந்த பழைய பாட்டை போட்டு சத்தியாவை கடுப்பேற்ற வேண்டியதான். ஹாப்பி 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 என்று முதல் ஹாப்பி 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 என்று முதல் ஹாப்பி என்று முதல் ஹாப்பி. பழைய பாட்டா இருந்தாலும் நல்லா தான் இருக்குது, சிச்சுவேஷன் சாங்கா இருக்குது. ஹாப்பி 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 இன்று முதல் ஹாப்பி. எரும மாட ஏம்டி இப்படி இருந்து வீட்டில் ஆடிட்டு கிடக்க? லீவ் விட்டுட்டாங்கன்னு ரொம்ப சொல்லிட்டு இருக்காதானே? எனக்கு நீ ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வரதான், அப்புறம் எனக்கும் லீவு தான். ரொம்ப தான் கொஞ்சிட்டு இருக்கா. மனுஷன் கிடந்து கடுப்பாயிட்டு இருக்கையில நேரத்தில். சரி, மிஞ்சி போனா உனக்கு 1 வாரம் இல்லை 10 நாள் தான் லீவு. எனக்கு அப்படி இல்லை, 1 மாசம் 2 மாசம் லீவு. ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. எம்மா எம்மா, பாருமா இந்த பிள்ளைய, எருமா மாடு. ஏம்டி தொடங்கிட்டீங்களா? வந்தோடனே கிடந்து கீறிக்கிட்டு கிடக்க. இவன் என்ன சாமி இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கா? ஒரு நாள் இல்லை திருக்கூத்தா? அவளுக்கு ரொம்ப திமிர் பிடிச்சா நிற்கா. அவளுக்கு லீவ் விட்டுட்டாங்களாம், அதெல்லாம் ரொம்ப கிடந்து ஆணவத்தில் ஆடிட்டு கிடக்கா. ஆடிக்கிட்டு பாட்டை பேரு கேப்பி கூப்பின்னு. நான் எனக்கு லீவ் விட்டாங்க, நான் ஆடுறேன், நீ வேணா ஆடு. யார் வேண்டான்னு சொன்னா? இடி, அதுக்கு நீ இப்படி ஆடிட்டு கிடக்க? நல்ல குரலி வச்சக்காரன் ரோட்டில் ஆடின மாதிரி. இது என்ன ஆட்டம்? இதான் இப்போ லேட்டஸ்ட் ஸ்டெப்பு. அஜிங்கச்சிக்கா ஜிங்கச்சிக்கா ஜிங்காஜிங்கா. எம்மா, இவன் எனக்கு அடுப்பேற்றிட்டே இருக்கா பார்த்துக்கோ. நானே ப்ராஜெக்ட் முடிக்கலேன்னு என்ன செய்ய யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ பேசாமல் உள்ளே போயிருந்து ஆட சொல்லு. நான் இங்கே வச்சு தான் ஆடுவேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இப்படி அவளே லீவ் விட்டுட்டானா ஆடுக. நீ உள்ளே போய் ரூம்லேருந்து படிய. என்னவும் பண்ணி தொலைங்க. சே, இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க கூட வழி இல்லை. ஏமா, அந்த சத்தியார்மா மாடு போயிட்டா? ஆமாம் போயிட்டா. ஏன்? அவளை சும்மா கடுப்பேத்தினம்மா. எப்படி கோவப்பட்டாளா? அதுக்கு தான். ஏடி, உனக்கு இது வேண்டாத வேலை இல்லை. உனக்கு லீவ் விட்டா நீ அவ்வளோ கடுப்பேற்றுவியோ? நல்லா கொண்டுட்டு தாண்டி நீ திரிய. லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. என்ன சந்திரா, வா. இல்லைக்கா, வீட்டில் நேரமே போகலை. நானும் வந்து தூங்குனேனா, சரி உங்கள்கிட்ட வந்து கதை பேசிட்டு போவோன்னு வந்தேன். உங்களுக்கு வேலையெல்லாம் முடிஞ்சாக்கா? வேலையெல்லாம் முடிஞ்சுன்னா அங்கே வந்துட்டு பேசிட்டு போவோமே. எனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சு சப்பாத்தி விரவி வச்சேன், குழம்பு வச்சாச்சு. இனி அவங்க அப்பா வந்தால் தான் சப்பாத்தி போடணும். சரி இரு பேசலாம். அப்போ தான் நெட்டவழிக்கு மாமியார் ஃபோன் பண்ணிச்சுக்கா.
அப்படியா? எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. பாவம் ஃபோன் பண்ணி பேசினாங்க. சாப்பாடெலாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. என்ன சந்திரா, பாடு பேசிகிட்டு இருக்கீங்களோ? வீட்டில் இருக்க முடியல, ஒரே வெக்க. அதான் உங்களை பார்க்கலாமேன்னு வந்தால் நீங்களே பேசிகிட்டு இருக்கீங்க. மூக்கில் வேத்தாப்பில் கரெக்டாக வந்துடுவா. நம்ம எங்கே போனாலும் மாப்பண்ணாய் மாரி கூடயே வந்துடுவா. ஆமாம் உமா, நான் இப்போ தான் வந்தேன். வீட்டில் இருக்க முடியல, வெக்க தாங்க முடியலப்பா. நானும் உருண்டு படுக்கேன், பரண்டு படுக்கேன், தூக்கமும் வரமாட்டுக்கு இந்த வெக்கையில். அதான் லட்சுமி அக்கா வீட்டில் இங்கே இந்த மரம் இருக்க காத்தாவட்டமாக இருக்குமே, சரி எதாவது பேசிட்டு போமேன்னு வந்தேன். நான் நெட்டவழிக்கு மாமியார் ஃபோன் பண்ணுச்சு. உனக்கு பண்ணுச்சா? ஆமாம் உமா, எனக்கும் பண்ணாங்க. பாவம் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க போல. தாமரக்காவும் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கேன். நல்லா இருந்துமா, பாவம் நீங்களா செஞ்சு கொண்டு வந்தீங்களே, இன்னைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்டேன்னு சொல்லிச்சு. அப்புறம் ஏக்கா, உங்கள் அக்கா மகளுக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சோ? நீங்கள் போகிறீங்களோ? இல்லை உமா, இன்னைக்கு தான் ஜாதகம் பார்த்துட்டு இருந்திருக்கா, பொறுத்த இருக்குன்னு சொன்னான். இனியே கூப்பிடுவா 2 நாளில் அந்த அக்கா கூப்பிடேன்னு சொன்னேன். எப்படி 2-3 நாளில் போக மாதிரி இருக்கும். அந்த பிள்ளை நல்ல பிள்ளைக்கா, நல்ல ஒரு சிரிச்ச முகமும் யார்கிட்டையும் பேசக்கூடிய சுபாவமும் நல்ல பிள்ளை. நம்ம ஊரில் ஒரு மாப்பிள்ளை பிள்ளை பார்க்க வேண்டியதுனாக்கா, நம்ம எல்லோரும் போய் பார்த்துக்கலாம். ஒரு 8 உங்களுக்கும் சொந்தக்காரங்க கிட்ட அந்த மாதிரி இருக்கும்ல. நம்ம ஊரில் பார்க்கலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கிடையில் அவள் யாருமே திருவிழாவுக்கு போயிருந்தேன் பற்றியா, அப்போமே சொன்னான் எப்படியாக்கும் அவங்க சொந்தத்தில் ஒரு பையன் இருக்கான், அந்த பையனை பேசி முடிக்கணும் ஏழ்னிக்குன்னு சொன்னான். அப்போ சரி, அவங்க அவள் என்ன நினைக்கன்னா ஒரே ஊருக்குள்ளே ஆயிரும்ல, பிள்ளை எப்போ நினச்சாலும் போய் பார்த்துக்கலாம்ல. எங்கள் அத்தா வெளியூர்லாம் போய்கிட தெரியாது, பஸ்ஸெல்லாம் அவ்வளோ தூரம் வாசி எடுத்து அவரு போயிட மாட்டார். இப்போ எங்கே போனாலும் எங்கள் அக்காவும் என் அக்கா மகன் தான் போகணும். அவள் அதான் எதிர்பார்க்கா. சரி உள்ளூராக இருக்கேன்னு பார்க்கா. அப்போ நானும் அதான் நினச்சேன், அவர் சரி எங்கேயும் போயிட மாட்டாரா, அக்கா தான் எங்கேனாலும் அலையணும் பாவம். சரி அதுக்கு அவங்க ஊர் தான் கொள்ளலாம் அவங்களுக்கு. ஏக்கா லீவ் விட்டாச்சுலாக்கா, எங்கேயாவது போகுமாக்கா? வீட்டுக்குள்ளேயே இருந்து புழுங்கி அவிஞ்சு அப்பா, எங்கேயாவது குளுமையான இடத்துக்கு போவோங்க, இல்லாட்டா குளிக்க கூடிய இடத்துக்கு போவோம். இந்த இதுகளும் இந்த சொல்லிக்கிட்டு தான் கிடக்கு. போகலான்னு சொல்லியிருக்கேன். எங்கே போனாலும் இப்போ தண்ணி இருக்காது. போனால் கொடைக்கானல், ஊட்டி, தேக்கடி, அங்கே வேணால் போகலாம். ஏக்கா குற்றாலம் போவோங்க. இப்போ 2 நாள் இங்கே நல்லா மழை பெஞ்சில்ல, எப்படி அங்கே தண்ணி கிடக்கும். இப்போ கையோடி போனால் தான் உண்டு. நல்லா குளிச்சுட்டு வரலாங்க்கா. இன்னி 1 வாரம் கழிஞ்சுன்னு வைங்க, வெயில், கத்திரி வெயில், சித்திரை வெயில்னு அடி பிச்சிரும். ஒரு தண்ணி இருக்காது. ஆமாம் சந்திரா, நீ சொல்லதும் சரிதான். என் வீட்லேயும் பிள்ளைகள் போகும் தான் எங்கேயா போமான்னு தான் நிற்கி. எங்கே போக? ஏக்கா லட்சுமி அக்கா, நீங்களே ஒரு இடம் சொல்லுங்களா, எல்லோரும் போயிட்டு வரலாம். பாவம் நெட்டவழியே கூட்டிட்டு போகலான்னா அவள் குழந்த உண்டா இருக்கா. இல்லை அவளை கூட்டிட்டு போனால் ஜாலியாக இருக்கும். ஏதாவது சொல்லி சிரிச்சுக்கிட்டே வருவா, நம்மளையும் சிரிப்பும் கட்டிகிட்டே வருவா. ஆமாம் பத்தியா, அதுக்கு என்ன, நம்ம காரில் போனால் பையன் கூட்டிகிட்டு போவோம். அவள் பாட்டு ஒரு இடத்துல இருக்க போகிறா. ஐயையோ சேச்சே, அதெல்லாம் முடியாதுமா. அது எப்படி 6 மாதம் தொடங்கியாச்சு, முக்கால் பிள்ளை ஆயிரும். அரை பிள்ளை இல்லை, முக்கால் பிள்ளைக்கிட்ட ஆயிரும். நம்ம அப்படிலாம் கூட்டிட்டு போகக்கூடாது, தப்பு. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்லேயும் விட மாட்டாங்க. இப்போம்லாம் எங்கேயும் போகக்கூடாது. நீ அவள் குழந்தைன்னா பெறட்டு எடுத்துனா பிள்ளையும் தெல்லையும் கூட்டு நம்ம எங்கேயும் போகலாம். அடுத்த வருஷத்துலாம் கரெக்டாக இருக்கும். பிள்ளைக்கும் 1 வயசு அப்படியே இதில் இருக்குமா, நம்ம எங்கேனாலும் அவளை கூட்டு போகலாம். இப்போ அவெல்லாம் வேண்டாம், அவட்ட எதுவும் சொல்லிடாத. நம்ம கிளம்பி போகும்போது காரில் வச்சு ஃபோன் அடித்து சொல்லலாம். இப்போமே சொன்னால் நானும் வரேன் நிற்பா. வீட்டில் மாமியார்கிட்ட சண்டை போடுவா. அது எதுக்கு? ஆமாக்கா, அவள்கிட்ட சொல்லக்கூடாது. பாவம் நம்ம கூடயே சுற்றுவல்ல, ஆசைப்படுவா. நேற்றையும் சொல்லதை பார்த்தீங்களாவா, வீட்டுக்குள்ளேயே கிடக்கேன்னு. ஆமாம், அவள் இப்படி வெளியே இப்படி சுற்றி வருவாள்ல ஒரு வீடா. அவளை பிடிச்சி ஒரே இடத்துல அடைச்சி வச்சா அவளுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். வேறு என்ன செய்ய, இருந்து தானே ஆகணும். ஏக்கா அப்போ குற்றாலத்துக்கு போவங்க, ஒரே முடிவாக எடுங்கக்கா, மாற்றி பேசாண்டா. நீங்களும் நீ ஊருக்கு போனால் 2-3 நாள் ஆயிரும். அப்புறம் உங்களை எங்கே போட்டு தேட, அப்புறம் 2 நாள் அசதின்னு சொல்லுவீங்க. அப்படியே 1 வாரம் போயிடும். ஏக்கா நாளைக்கு போவங்க, குற்றாலத்துக்கு போவோங்க. சரி அப்போ நான் வீட்டுக்காரங்கள கேட்டுட்டு நம்ம வேணால் கிளம்புவோம். காரில் போகலான்னா டிரைவர் இல்லை பார்த்துக்கோ. நெட்டவழின்னு அவள் பாட்டு ஓட்டிகிட்டு வருவா. அதான் டிரைவரை பார்க்கணும். அதுதான் என்ன செய்யன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பஸ்ஸில் வேணால் போவோங்க்கா, காலையிலேயே சீக்கிரம் கிளம்பிட்டோன்னா பஸ்ஸில் போய் குளிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம்ல. ஏக்கா பஸ்ஸுலாம் வேண்டாங்க, யாரி இறங்கி ரொம்ப முசிஞ்சு போகும். அப்புறம் வீட்டில் 1 நாள் இல்லை 1 வாரம் படுத்து தூங்க வேண்டியதான். சரி சந்திரா, அப்போ என் வீட்டுக்காரங்க வரட்டு, அவங்கள்ட்டையும் கேட்டுட்டு ஏதாவது டிரைவர் இருந்தால் ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லுவோம். அப்போ வேணால் எல்லோரும் குற்றாலம் போய் குளிச்சுட்டு வருவோமே. இங்கே அவ்வளோது புழுன்னு தான் வருதுகோ. அப்படி நானும் 2 நாள் கழிச்சு அங்கே போனாலும் போயிடுவேன். நீ சொல்லது சரிதான், நீ 1 வாரம் அப்படி ஆயிரும். சரி அப்போ போவோம் நாளைக்குண்ணா. எப்படி சாப்பாடெல்லாம் நம்ம செஞ்சு கொண்டு போவோமாக்கா, இல்லை அங்கே போய் கடையில் ஆளுக்கு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுடுவோமா?
ஏக்கா கடையில் போய் சாப்பிடுவோம். நீ காலையிலே எழுந்திரிச்சு சோறை கட்டி கறியை கட்டி அதை சமந்து கொண்டுட்டு போகக்குள்ள பெரிய பாடுக்கா. அங்கே போய் ஏதாவது ஹோட்டலில் நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிடுவோம். காரில் தானே போகிறோம், போகக்கூடிய வெளியே நல்ல ஏதாவது நல்ல பெரிய ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுவோம். ஒரு சாப்பாடு வாங்கினாலும் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க்கா. இதுக்கு போட்டு எதுக்கு நீங்கள் இது பண்ணிட்டு நடக்கணும்? கிளம்புங்கக்கா, நம்ம போவோம். சரி, அப்போ இவங்க வரட்டு. நான் என்ன எதுன்னு கேட்டுட்டு நல்ல டிரைவர் இருக்காங்களா என்னன்னு கேட்டுட்டு ராத்திரி உங்களுக்குலாம் ஃபோன் அடிக்கேன். சரியா? எப்படி தான் நாளைக்கு போயிடுவோம். ஐயே, அதுக்கடையில பாடு பேச உட்காந்துட்டீங்களா? ஏன் உன்ட சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அதுக்கு இல்லம்மா, நானும் பாடும் கேட்பேன்ல. அதுவும் இல்லாம நான் அப்படியே படுத்தா நீங்க அப்படியே மண்டே சரிஞ்சு விடுவீங்களா, சுகமா இருக்கும். அப்படியே எனக்கு தூக்கம் வரும், நான் உள்ள போய் தூங்கிடுவேன். ஓ, இதுக்கு தான் சொன்னியா? எடி, நீ சொன்னில்ல எங்கேயா கூட்டுரு போன்னு. அதான் இந்த சந்திராவும் உமாவும் நாளைக்கு குத்தாலத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. குத்தாலத்துக்கு போக மாட்டி? ஐ, குற்றாலம்மா! ஏ ஜாலியோ ஜும்கானா! எடி, நாளைக்கு போனாலும் அப்பாட்ட கேட்கணும்ல. அப்பா வரட்டு, அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டு ஏதாவது டிரைவர் இருந்தால் ரெடி பண்ணி கேட்போம். அப்போ நைட்டு இந்த அத்தை மரலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். என்ன, நாளை எப்படியும் போயிடுவோம், லீவு இருக்குல்ல. சும்மா இல்லையா அங்கே போயிட்டு வந்து சும்மா அங்கே போகணும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்கோ. அப்ப குற்றாலத்துக்கு மட்டும்தான் கூட்டு போவீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊட்டி கொடைக்கானல்லாம் போறாங்க. எனக்கு எப்படியாவது கொடைக்கானல் போயே ஆகணும்னு சொல்லிட்டேன். என்னது ஊட்டி? கொடைக்கானல் தான். அங்கெல்லாம் போகிறதுக்கு பணம் காசு நிறைய வேணும். உங்கள் அப்பாட்ட நீ கேட்டு வாங்கி போய் போகலாம். ஊட்டிக்கும் கொடைக்கானலுக்குமா? ஊட்டி என்னத்த ஊட்டியோ தெரியல. அது நான் அப்பாட்ட ஓகே சொல்லாச்சு, ரூபாலாம் வாங்கி தாரேன். நீங்க கூட்டு மட்டும் போனா போதுமா? நீ அப்போ அதை செய். உன் பேரை சொல்லி நாங்களும் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் சுற்றி பார்த்துடுவோம்லம்மா. நீ என்ன கோவம் வரு? அவளுக்கு நல்ல கோவம் வரும். நல்லா கட்டக்கம்பு எடுத்து 5-6 அடி காலையில் கொடுத்தா கோவம் எங்கே வரணும் எங்கே போகணும்னு அவளுக்கு தெரியும். நான் அதை இன்னும் கை வைக்கல. போமா, நான் ஜாலியா இருந்து பாடு கேட்கலான்னு வந்தேன். நீங்க இருந்து என்ன யாசிக்கிட்டே இருக்கீங்க. போவாங்க, நான் உள்ளே போறேன். சந்தோஷ்ட இன்னைக்கு பேசவே இல்லையே. எப்படி பேச? நீ வேற இருக்கால, ஃபோன் பேசும்போது வந்துட்டா. அது வேற யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கட்டி என்ன ஏதுன்னு உயிர் எடுத்துருவாள. இப்படி பேச சொல்லி வாய முடியல. அவதாரம் வந்துட்டு. எடி, ஒரு சந்தோஷமான விஷயம் தெரியுமா உனக்கு? ஏன், உனக்கு ஸ்கூல் திறக்க போகிறாங்களோ? இப்போ எப்படிடி ஸ்கூல் திறப்பாங்க? இப்போ தானே பரீட்சை முடிஞ்சு. ஏன் ஸ்கூல் திறக்கணும் கனவு கண்டுட்டு இருக்கியோ? அதெல்லாம் நீ கனவு கண்டாலும் நடக்காது. 2 மாதம் கழிச்சு தான் திறப்பாங்க. வந்த விஷயத்த சொல்லு முதல்ல. எனக்கு படிக்கணும், ப்ராஜெக்ட் வேறு இருக்குது. சீவனத்தை எடுத்துகிட்டு நடக்காத. இடி, எதை சொல்ல வந்திருக்கேன், ரொம்ப பிகு பண்ணாத. சும்மா வானத்தை தான் பார்த்துட்டு இருப்பேன். கதவு திறக்கூடிய சவுண்டு கேட்டோன்னா அந்த படித்த மாதிரி சீன் போடுவேன். உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? இடி, இந்த நாளைக்கு குற்றாலத்துக்கு போகிறோமா, குற்றாலம் போய் குளிக்க போகலான்னு சொல்லிட்டு இந்த சந்திராத்தே உமாத்தையெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜாலி, நாளைக்கு குற்றாலம் போகிறோமே. அப்படியாடி? உண்மையிலையா? குற்றாலத்துக்கா? ஐ ஜாலி, நல்லா குளிக்கலாம். ஆமாம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே தானே இருக்காங்க. உனக்கு ஜாலி தானே? என் ஃப்ரெண்டா? என் ஃப்ரெண்டு எங்கடி அங்கே இருக்கா லூஸு? இடி, உன் ஃப்ரெண்டு குரங்கு அங்கே நிறைய இருக்கும்டி. குரங்கு சொன்னி, குரங்கு எல்லாம் உன் ஃப்ரெண்டு தானே. அதான் உன்னை கண்டோன்னா அதுலாம் ஆனந்தமாக இருக்கும். அதில் கண்டா நீ ஆனந்தமாக இருப்ப. நீ தாண்டி குரங்கு மூஞ்ச பார்க்கலையா? பேரு டென்ஷன் அத்ததுக்கே வராத. போ போய் தொலை. ஹாப்பி ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி. என்ன வருது பிள்ளையாது குட்டிச்சாத்தான். அப்போ இப்போ எப்படியாவது சந்தோஷத்தை ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். நாளைக்கு ஏதாவது ஃபோன் அடிச்சிட போகிறாங்க. அது வேற, நாளைக்கு குற்றாலம் போகிறோம், ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிடலாம். ஆமாம், அந்த பாட்டுக்கு ஒன்றும் குறவு இல்லை. நல்ல பாட்டாக தான் வச்சுருக்காங்க. எனக்கு என்ன சத்யா ஃபோனே பண்ணல. ஃபோன் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாமா? என்ன ஃபோன் வைப்ரேட் ஆகுற சவுண்டு கேட்கு? ஐ சத்யா, 100 வயசு சத்யாக்கு. என்ன சத்யா மேடம், இப்போ தான் ஃபோன் பண்ண நேரம் கிடச்சோ? ஆமாம், உங்களுக்கு என்ன, எப்போவும் ஃபோன் பேசலாம் எடுக்கலாம். எனக்கு அப்படியா? ஆள் யாராவது இருக்காங்களா, யாராவது பார்த்துருவாங்களா, யாராவது சொல்லிடுவாங்களான்னு நினச்சி பார்த்து பயந்து அதுக்குன்னு டைம் செட் பண்ணி தான் பேச வேண்டியது இருக்குது. நல்லா பேச படிச்சுக்கிட்டு சத்யா. சரி, நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? என்ன அந்த முக்கியமான விஷயம் மேடம்?
இல்லை சந்தோஷ், நாளைக்கு நாங்கள்லாம் குற்றாலம் போகிறோம். இப்போ தான் நிக்கி வந்து சொல்லிட்டு போனான். அதான் நீங்கள் நாளைக்கு ஃபோன் அடிச்சிடாதீங்க. ஏன்னா இது காரில் போகிறதுனால எப்போவும் எப்படியும் நிக்கி தான் ஃபோன் வச்சுருப்பா. அதனால் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணிடாதீங்க. நான் குற்றாலம் போயிட்டு வந்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவேன். அதெல்லாம் ஒன்றும் முடியாது. நான் ஃபோன் பண்ண தான்ப்பா செய்வேன். என்னாலலாம் பேசாமல் இருக்க முடியாது. இப்போமே இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். சரி ஃபோன் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரம் நீ ஃபோன் பண்ணிட்ட. ப்ளீஸ் சந்தோஷ், பண்ணாதீங்க. நிக்கி வேற கையில் வச்சிருப்பா ஃபோனை, என்னை தரவும் மாட்டா. ப்ளீஸ். அம்மா எங்கே வரேன்னு சொன்னேன்? குற்றாலம் தான், வேற எங்க? பக்கத்து வீட்டில் எல்லோரும் பிளான் பண்ணி இப்போ தான் பிளான் போட்டிருக்காங்க போல். இப்போ தான் நிக்கி சொன்னா, அதான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன். என்னது குற்றாலமா? நம்ம ஏரியா. சரி சத்தியிட சொல்லாமல் நம்ம போயிடுவோம். அப்போ நாளைக்கு மேடத்தை பார்க்கலாம், அப்படி தானே? பார்க்கலாமா? அது எப்படி பார்க்க முடியும்? நாங்கள் குற்றாலத்துக்குலாம் போகிறோம், அங்கே எப்படி பார்க்க முடியும்? சார் பேசாமல் வேலையை பாருங்கள். நாளைக்கு ஒரு நாள் பேசலைன்னா ஒன்றும் இல்லை. முடிஞ்சால் சீக்கிரம் வந்துட்டு கண்டிப்பாக நைட்டு கூப்பிடுவேன். சரியா? சரி வைக்கட்டுமாங்க? நிக்கி வேறு 2 மட்டும் வந்துட்டு போயிட்டா. அந்த லூஸு வந்தாலும் வரும். சரி வைக்கிறேன், பாய். நாளைக்கு வந்துட்டு இதே நேரம் கூப்பிடுறேன். இதை சொல்ல தான் ஃபோன் பண்ணியா? சத்யா சத்யா கொஞ்ச நேரம் கூட பேச சத்யா, ப்ளீஸ் சத்யா. இல்லைங்க, எனக்கு பயமாக இருக்குது. நிக்கி வேற வந்துட்டு போகிறா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நாளைக்கு பேசுகிறேன் ப்ளீஸ். என் செல்ல சந்தோஷில். சரி சரி வை. நாளைக்கு இப்போ குற்றாலமாக வரீங்க மேடம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் சத்தியிட்ட சொல்லக்கூடாது, தெரியாமல் சஸ்பென்ஸாக போகணும்.